Hi friends, புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ரிதிஷி ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸு. ஸோ இந்த ரிதிஷி ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸில் 10+ ப்ராடக்ட்ஸை நாங்கள் வீட்டிலேயே ரெடி பண்ணி க்ளீன் பண்ணி நல்லா காய வச்சு உங்களுக்கு ஆன்லைன் மூலமாக கொரியரில் சென்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் ஒன்று ஒரு வீடியோவாக இதுக்கப்புறம் பார்ப்போம். ஸோ என்னென்ன ப்ராடக்ட்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். ஸோ மல்டிகிரெயின் ஆட்டா, சிறுதானிய தோசை மாவு, ஸ்ப்ரவுட்டட் ராகி மால்ட், இது மட்டும் இல்லாமல் ஏபிசி மால்ட்டு, பீட்ரூட் மால்ட், ரெட் பனானா மால்ட், ஸோ கருப்பு கவுனி கஞ்சி மிக்ஸ் ஃபார் வெயிட் லாஸு, டயபெட்டிக்ஸ் மிக்ஸ், ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹெர்பல் பாத் பவுட், பாடி ஒயிட்னிங் பாத் பவுட். ஸோ இது எல்லா ப்ராடக்ட்ஸும் நாங்கள் வந்து சேல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதோட டீட்டெயில்ஸ் வந்து இதுக்கப்புறம் வர ஒரு வீடியோலையும் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஹெல்த் மிக்ஸ் ரெடி பண்ணலான்னு இருக்கோம். ஸோ ஏற்கனவே நாங்கள் 4 to 5 பேட்சஸ் வந்து ரெடி பண்ணி சேல் பண்ணிட்டோம். ஸோ இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஆர்டர் வந்திருக்கு. ஸோ அதுக்காக ரெடி பண்ணலான்னு இருக்கோம். ஸோ ஹெல்த் மிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மொத்தம் 30+ இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ 7 வகையான பாரம்பரிய அரிசியும் 5க்கு மேலான சிறுதானியங்கள், அப்புறம் கிரெயின்ஸ், சீரல்ஸ், நட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ என்னென்ன ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரைஸ் பார்த்துடலாம் என்னென்ன ரைஸ்ன்னு. ஸோ கைக்குத்தல் அரிசி, மாப்பிள்ளை சம்பா அரிசி, கருப்பு கவுனி அரிசி, பூங்கார் அரிசி, செகப்பரிசி, புழுங்கல் அரிசி, மூங்கில் அரிசி, பார்லி அரிசி. ஸோ சிறுதானியன்னு பார்த்தீங்கன்னா வரகு, திணை, சாமை, குதிரவாளி, ராகி, கம்பு, கோதுமை, கருப்பு உளுந்து, கடலைப்பருப்பு, கொள்ளு, கொண்டக்கடலை, பச்சைப்பயிறு, பொட்டுக்கடலை, மக்காச்சோளம், சோயா, ஜவ்வரிசி, பார்லி, நிலக்கடலை. ஸோ நட்ஸ் பார்த்தீங்கன்னா முந்திரி, பாதாம், பிஸ்தா, சுக்கு, ஏலக்காய். ஸோ இது எல்லா ஐட்டம்ஸும் நாங்கள் ப்ராப்பராக வாஷ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி ஸோ நல்லா காய வைப்போம். பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பேலன்ஸ் இதில் ரெடி பண்ண போக ரிமைனிங் ஐட்டம்ஸ் இதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி இந்த மாதிரி காய வச்சு தான் நாங்கள் ட்ரை ரோஸ்டே பண்ணுவோம். ஸோ இது ரெடி பண்ணுறதுக்கே எங்களுக்கு 2 days ஆகும். ஸோ எல்லாமே க்ளீனாக இருக்கும். ஸோ குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்கள தைரியமாக சாப்பிட்லாம். ஸோ இதை நீங்கள் ஒரு காலையிலே குடிச்சிங்கன்னா உங்கள் குழந்தைக்கு தேவையான எல்லா எனர்ஜியுமே இதில் கிடைச்சிடும். ஸோ இதுவரையில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் தான் ஃபஸ்ட்டு கொடுத்தோம். ஸோ அவங்கக்கிட்டேருந்து எல்லாமே எங்களுக்கு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்ககிட்டேருந்து ரிப்பீட் ஆர்டர்ஸும் வந்திருக்கு. இதுவரையில் 4 to 5 பேட்சஸ்க்கு மேலே போயிட்டுருக்கு ஒரு ஐட்டமும். ஸோ நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகலான்னு தான் சோஷியல் மீடியாவுக்கு வந்திருக்கோம். ஸோ வி நீட் யுவர் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு ஆர்டர்ஸ் வேணும், உங்களுக்கு ஹெல்த் மிக்ஸ் வேணும்னா ஸோ எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பரும் உங்களுக்கு ஆட் பண்ணியிருப்பேன் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வேணுமோ ஸோ அதை நீங்கள் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் கொரியர் மூலமாக சென்ட் பண்ணி விடுவேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அங்கேருந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம்ல அந்த 30+ இன்க்ரீடியன்ட்ஸ், இந்த ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸும் செப்பரேட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி தான் போய் கிரைண்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஒரு ஐட்டமும் செகப்பரிசி ஃபர்ஸ்ட் ஐட்டம், கைவிடாமல் வறுக்கணும். ஸோ இந்த மாதிரி விடாமல் ஒரு ஐட்டமும் வறுக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு கொஞ்சம் பொரியிற சவுண்டு வரும். ஸோ அதுக்கப்புறம் நிறுத்திட வேண்டியது. இந்த மாதிரி பொடப்படன்னு பொரியிற வரலும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுடைய ஹெல்த் மிக்ஸ் குழந்தையும் நல்லா விரும்பி சாப்பிடும். இது நல்லா பொரிஞ்சிருச்சு. ஸோ இதை எடுத்து சூடு போகிறதுக்காக நல்லா அது மாதிரி ஆறவிடும். நெக்ஸ்ட் ஒரு பொருளும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி நல்லா பொரியிற வரலும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி அந்த மாதிரி நல்லா ஆற விட்டுட்டு கிரைண்ட் பண்ணணும்.
இதே மாதிரி ஒவ்வொரு அரிசியும் ட்ரை ரோஸ்ட் பண்ணோம். அடுத்தது சோளம், பாருங்க சோளம் நல்லா வெடிக்க ஆரம்பிச்சு. அடுத்து நட்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம், ஒன்றாவே போட்டுக்கலாம் நட்ஸு. இது நல்லா பாதாம், முந்திரி, பிஸ்தா 3 ஐட்டம் போட்டிருக்கு. ட்ரை நட்ஸ் குழந்தைங்களுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்து, நல்ல ப்ரோட்டீன் ரிச் ப்ராடக்ட். அடுத்தது ஏலக்காய் சுக்கு. ஏலக்காய் நல்லா வாசனைக்கும், சுக்கு ஜீரணத்துக்காகவும் ஆட் பண்ணிட்டு இதே மாதிரி இங்கே இருக்கிற 30 இன்க்ரீடியன்ஸும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா அந்த மாதிரி கொட்டி நல்லா சூடு ஆறினோடனே போய் கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடும். இது கைக்குத்தல் அரிசி. கம்பு. இது பூங்கார் அரிசி. ஸோ கேர்ள்ஸ்க்கு வந்து ரொம்ப நல்லது. கர்ப்பப்பையெல்லாம் க்ளீன் பண்ணும், நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும் மசில்ஸ் எல்லாம். இதோட 30+ இன்க்ரீடியன்ஸ் வறுத்து முடிச்சாச்சு. ஸோ நான் சொல்கிறேன் எல்லா இன்க்ரீடியன்ஸும் வறுத்து இந்த மாதிரி சூடு போகிறதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஸோ இதில் கலக்காய் மட்டும் தனியாக வச்சுருக்கேன், நிலக்கடலை மட்டும் தனியாக வச்சுருக்கேன். தோல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் தான் ஆட் பண்ணணும், அதுக்காக அது மட்டும் செப்ரேட்டாக வச்சுருக்கோம். ஸோ இது நல்லா ஆறினோடனே மிஷினில் கொடுத்து அரைச்சிட வேண்டியது. கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்ததை நல்லா அந்த ஹீட் பூரா வரலும் நல்லா ஆற வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பேக்கிங். ஸோ அவங்கக்கிட்ட 1 kg ஆர்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ எங்ககிட்ட 1 kg, 1/2 kg, 250 kg, சாரி 1 kg, 1/2 kg அண்ட் தென் 250 கிராம்லேருந்து அவைலபிளாக இருக்குது. 250 கிராம் வந்து பார்த்திங்கன்னா 100 rupees, 1/2 kg 200 rupees, and then 1 kg 400 rupees. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் வந்து எங்கள் ப்ராடக்டை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு கொடுத்து பார்த்தோம். ஸோ அவங்கக்கிட்டலாம் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு நல்ல ரிவ்யூஸ் தான் வந்திருக்கு. எஸ்பெஷலி குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ஃபேவரட்டாக இருக்குது, நல்லா ஸ்மெல் வருது, குழந்தை ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இதை வந்து நாங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுறோம். ஸோ உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு சோஷியல் மீடியாலேயும் கிடைக்கும்னு நம்புகிறோம். ஸோ we need your support.